நாங்கள் இப்போ செய்ய போகிறது பாஸ்தா. நாங்கள் ஈழத்துலேருந்து பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா என்னென்ன ஈழத்தை செய்கிறது உங்களுக்கு காட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது தேவையான பொருட்கள்: பாஸ்தா, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், தேசிக்காய், தக்காளி சோஸ், உள்ளி, கட்டத்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள், தக்காளி, 5 முட்டை, சிக்கன் தூள், மஞ்சள், கட்டத்தூள். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு டைம் வச்சு தான் பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துக்கோம். ரைட், இப்போ பாஸ்தாவை ஆவிய வைப்பதற்கு கேஸை ஆன் பண்ணி அதில் தண்ணியை நன்றாக கொதிக்க விடவும். இப்போ நன்றாக தண்ணி கொதிக்கின்றது, நீங்களே பார்ப்பீங்க. மூடி வச்சு மூடி இருக்கிறோம். ரைட், இப்போ தண்ணி கொதிக்க விட்டு அடுத்தது என்ன போடுறோம்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, என்ன பபிள்ஸாக வருது என்ற காரணம் என்றால் தண்ணி கொதித்து விட்டது. முதலாவது மஞ்சள் தூளை போட்டுப்போம். ரைட், மஞ்சள் தூள் ஃபுல்லாக விரட்டிடும். இரண்டாவது வந்து லெமனை அதுக்கு விட்டுப்போம். லெமன் அது விட்டுப்போம். ஏசிட்டா இரண்டாவது வந்து மூன்றாவது அடுத்ததாக உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உப்பு தண்ணி தான் பாய்க்கிறது, கட்டி பாய்க்கிறதில்ல. இதனை மஞ்சள் மனம் போகும் மட்டும் நன்றாக கொதிக்க விடவும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதுக்கு இதற்கு பாதி லெமன் விட்டுனாங்கள் என்றால் பாஸ்தா குழையாமல் தனித்தனியாக வருவதற்காக லெமன் விட்டுறாங்க. அப்படி லெமன் இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு மூடி விடவும். பாருங்க, இப்படி தண்ணி கொதித்த பிறகு பாஸ்தாவை போடுகின்றோம். இப்பொழுது பாஸ்தா போடுகின்றோம். இதனை நன்றாக கிளறி விட்டு மூடிவிடவும். நாங்கள் இப்போ முட்டையை கலக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வைத்து கலக்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கட்டத்தூள், சிக்கன் தூப்பு பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ கலக்குகிறோம். நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மஞ்சள் கழுவெல்லாம் கிடையாது. ரைட், கலக்கிய கலக்கவும். அடுத்த அடுப்பில் சட்டியை வைத்து பாஸ்தாக்கு தேவையான பொருட்களை இதுக்குள் போட்டு தாளிக்க போகிறோம். முதலாவது சட்டி சூடட்டும். சட்டி சூடனோடு அடுத்தது எண்ணெயை விடவும். இப்பொழுது எண்ணெய் கொதிக்கட்டும். கருவேப்பிலை நம்மையில போடவும். இரண்டாவது வெங்காயத்தை போடவும். நன்றாக கிளறி விடவும். ஓகே, ஆக வதங்க விட வெங்காயம் இந்த பதத்தில் இருக்கும்போது தக்காளியை போடவும். நன்றாக கிளறி விடவும். இந்த நிலைமைக்கு வரும்போது இடித்து வைத்த உள்ளியையும் இஞ்சியையும் போடவும். அதனை நன்றாக கிளறி விடவும். நன்றாக வேகட்டும். அது மட்டுமில்லை, இஞ்சி உள்ளி பச்சை வாசனை போகும் மட்டும் வேகட்டும். அதன் பிறகு நல்லா வதக்குவோம். அடுத்து சிக்கன் சூப்பு பவுடர் 1 ஸ்பூன். அடுத்து கட்டத்தூள் 2 ஸ்பூன். அடுத்து மசாலா பவுடர் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்.
சோப்ஸும் விடுவோம். விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைத்தையும் விட்ட பிறகு ரெண்டாக வதக்குவோம். வடித்தெடுத்த பாஸ்தா. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பாஸ்தாவை இதற்குள் போடுவோம். அனைத்து பாஸ்தாவை கொட்டின பின்பு நன்றாக வதக்கிக்கலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட வீடியோ. போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லணும். சாப்பாட்டை போட்டாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு ரிசல்ட் சொல்றேன்.